யாருக்கு எப்போ என்ன வரும் சொல்ல முடியாது. அதை தெரிந்து கொண்டால் மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, இதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பாகிஸ்தானில் உமர் ஷான்னு ஒரு சிறுவன், உமர் ஷாங்கிற பையன் அண்மை காலமாக அந்த நாட்டில் மிகப்பெரிய பாப்புலாரிட்டிக்கு ஆளாயிருக்கான். நம்ம அதை பார்க்கல, யாரும் தெரியல, பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். அவன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். பாகிஸ்தான் திரைப்படங்களில், சின்ன திரைகளெல்லாம் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து கலக்கலக்கும் கலக்கியிருக்கான். அவன் பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்திருக்கான். சின்ன பையன், சைல்டு ஆர்டிஸ்ட்னா என்ன பார்த்துருங்க, சின்ன பிள்ளை. அந்த பையன் இப்போ அவன் புகழும் பணமும் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணியிருக்கான், செல்வாக்கு. இது கடவுள் கொடுத்த கிஃப்ட். இந்த வயசில் ஒரு சைல்டாக இருந்து கொண்டு ஒரு நாட்டில் பெரிய ஆளாகி, உலகம் புறம் தெரிஞ்ச ஒரு ஆளாகி, குடும்பத்தை காப்பாற்ற அளவுக்கு பெரிய வருமானம், டாம்பீகம், படோடாப்பம் எல்லாம் இருக்குது. நல்ல அழகான பையன். அவனுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால் அந்த பையன் இறந்து போயிட்டான். இறப்புக்கு என்ன காரணம்னா ஹார்ட் அட்டாக். என்னையா இது, குழந்தைங்கிறீங்க, நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட், குழந்தை நட்சத்திரம். அவன் மாரடைப்பால் மரணம் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய புகழையும் கொடுத்து விட்டு, இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கொடுத்துட்டு, பணத்தையும் கொடுத்து, செல்வாக்கையும் கொடுத்துட்டு, உயிரை படக்கென்று பறித்து கொண்ட கடவுளை என்ன சொல்ல? இந்த சிறு வயதிலே அவனுக்கு இவ்வளவும் செய்து விட்டு போக வேண்டும் என்று தலைவர் எழுதியிருப்பாங்களோ? இதையெல்லாம் நினைக்கிற போது இது போல எழுதப்பட்ட ஒன்று இருக்கிறதா என்ற இடம் நமக்கு வந்து விடுகிறது. அந்த சிறுவனை இழந்தவர்கள் எப்படி தவிப்பார்கள், துடிப்பார்கள், அவனை பெற்றவர்கள். ஏன்னா அவ்வளவு பேரும் பெற்றவங்களுக்கு பிள்ளை விளங்காமல் போகிற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை இழப்பதற்கு மனசு வராது. ஒரு நாட்டையே தன்னுடைய நடிப்பின் மூலம் கவர்ந்து, எதிர்காலத்திலே, இன்றைக்கு இப்போ சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்காம எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வருவான், மிகப்பெரிய கலைஞனாக வந்து சாதிப்பான் என்றெல்லாம் கற்பனை செய்திருப்பாங்க அல்லவா? அவனை உயிரோடு ஏன் விடவில்லை இந்த இயற்கை அல்லது கடவுள் என்பது தெரியவில்லை.